ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2023 ஆண்டிலே யாக்கோபினுடைய அந்த வாழ்க்கை பிரயாணத்தின் மூலமாக, யாக்கோபினுடைய சரித்திரத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். யாக்கோபு வாழ்நாளிலே பெரும்பகுதி பிரயாணத்தில் செலவிட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுவும் நெடுந்தூர பிரயாணங்களை செய்தவர் யாக்கோபு. அதாவது யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசாவிற்காக பயந்து தன்னுடைய தகப்பனும் தாயும் அவரை எங்கே அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், சீரிய தேசத்திற்கு அனுப்புகிறார்கள், பதானாராமிற்கு அனுப்புகிறார்கள். அது யார் வாழ்ந்த பகுதி என்று சொன்னால், தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் வாழ்ந்த பகுதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பிரயாணம் செய்த ஸ்டார்டிங் லொக்கேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பெயர்சபா, பீர்ஷபா என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலினுடைய தெற்கு கடைக்கோடி பகுதியிலிருந்து பிரயாணம் பண்ணுகிறார். நான் நினைக்கிறேன் ஒரே நாளிலே ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் அவர் பிரயாணம் செய்து லூஸ் என்கிற இடத்திற்கு வருகிறார். அந்த இடத்தை பெத்தேல் என்று பெயர் மாற்றிவிட்டு அவர் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி போகிறார். அங்கேதான் கர்த்தரை சந்திக்கிறார். கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், திரும்பவுமாக நான் உன்னை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்கிறதான வாக்குறுதியோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவனாக பிரயாணம் பண்ணி போகிறதை நீங்கள் அறிகிறீர்கள். பிரயாணம் பண்ணி போய் சிரியாவிலே லாபானை சந்திக்கிறார். லாபானை சந்திக்கிற இடத்திலே தான் லாபானுடைய குமாரத்திகளை அவர் விவாகம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லாபான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய துரோகியாக யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு சத்ருவாகவே இருந்து கொண்டு வருகிறதை நீங்கள் அறிகிறீர்கள். லாபான் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் ராகேலை சந்தித்து விட்டு 7 வருடங்கள் எவ்வளவு ஆசையாக இன்பமாக அந்த நாட்களை அவன் கடத்தி ராகேலை திருமணம் போகிறோம் என்கிறதான எதிர்பார்ப்போடு இருந்த யாக்கோபிற்கு லாபான் ஒரு பெரிய சத்ருவாக ராகேலை திருமணம் செய்து கொடுக்காமல் அந்த நாளிலே லேயாளை திருமணம் செய்து கொடுத்து ஒரு பெரிய ஏமாற்றத்திற்கு நேராய் யாக்கோபை நடத்தின ஒரு மனிதன் இந்த லாபான். அதற்கு பிறகு அவன் தந்திரமாய் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், லேயாளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிறான், இந்த ஊர் வழக்கம் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? முதலே சொல்லியிருக்கணும் இல்லையா? இவன் ராகேலுக்காகத்தான் இவன் வேலை செய்கிறான். திரும்பவுமாக 7 நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்தவுடனே ராகேலையும் திருமணம் செய்து கொடுத்து விட்டான். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லாபான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு மனிதனாகவே யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறான். லாபானோடு போராடி கொண்டே இருக்கிறார் இந்த யாக்கோபு. போராட்டம் மேல போராட்டம் தான். என்னெல்லாம் லாபான் போராடினான் என்று சொல்லி கேட்டால், ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவனுடைய சம்பளம் ஒரு நாளும் சம்பளத்தை கொடுத்ததாக தெரியவே இல்லை. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? இந்த போராட்டங்கள் மத்தியிலே, இந்த சோதனைகள் மத்தியிலே லாபான் என்கிறதான ஒரு நபர் இவனுக்கு கொடுத்த எல்லா தொந்தரவுகளின் மத்தியிலும் யாக்கோபோடு கூட கர்த்தர் கூடவே இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது சமயம் வந்தது. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 20 வருடங்கள். சிலருடைய வாழ்க்கையில 1 வாரம், 2 வாரம், சில சமயம் 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் ஒரு பிரச்சனைக்குள்ள போகும் பொழுதே நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், என்ன கர்த்தர், என்ன இவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனை என்னைக்கு மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா யாக்கோபினுடைய வாழ்க்கையில லாபானால் எத்தனை வருடங்கள் பிரச்சனைக்குள்ளாக இருந்தான் என்று சொன்னால், 20 வருடங்கள் பிரச்சனைக்குள்ளதான் இருந்தான். நீங்க சொல்ல போனா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யாக்கோபு ராகேலுக்காக வேலை செய்த அந்த முதல் 7 வருடங்கள் எப்படியாகிலும் அவன் கடத்தி இருப்பான். ஆனால் என்ன தொந்தரவு கொடுத்தான் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு வந்த வருடங்கள் அனைத்தும் லாபானால் யாக்கோபு துன்பப்படுகிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
அப்பொழுது இவன் சம்பளத்தை கொடுத்தானன்னு கேட்டா சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஆடுகள் எப்படியெல்லாம் பொலியணுமோ அப்படியெல்லாம் பொலியிட்டும். அப்புறம் கருப்பும் புள்ளியுமான ஆடுகள் உண்மை சேரும், அது சாதாரணமான ஆடுகள் என்னை சேரும் சொல்லும் பொழுது கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தபடியினால யாக்கோபினுடைய மந்தை பெருக ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் லாபான் என்கிற சத்துரு எப்பொழுதுமே தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். இப்பொழுது கர்த்தர் யாக்கோபை நோக்கி பேசுகிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இந்த லாபானுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு சமீபமாய் யார் வந்து விட்டார்? கர்த்தர் இறங்கி விட்டார். கர்த்தர் லாபானுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார். ஆகினால கர்த்தர் யாக்கோபினிடத்தில் தெளிவாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். இப்ப சத்துருவிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார். இப்ப இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை திடமாய் உறுதியாய் பற்றி கொண்டவனாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிமார் ராகேலையும் லேயாளையும் கூப்பிட்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாம் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, உங்களுடைய தகப்பன் என்னை வஞ்சித்து விட்டான். 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இவன் தீங்கு செய்கிற மனிதன் லாபான் என்பவன். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் தீங்கு செய்ய எத்தனமாய் இருந்தான், அவன் தீங்கு செய்கிறவனாய் இருந்தான். ஆனால் அவன் தீங்கு செய்வதற்கு தேவன் அவனுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். லாபான் என்கிற சத்துருவிலிருந்து கர்த்தர் யாக்கோபை பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது அவன் சொல்லுகிற விஷயங்களை கவனியுங்கள். 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். இப்படி மிக தெளிவான வார்த்தைகளை இவன் சொல்லுகிறார். அடுத்தது இந்த மனைவிமார் 2 பேரும் இவன் கூட வர வேண்டும். அதற்கு அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். கர்த்தர் இவைகளெல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி யாரிடத்துல சொல்லுகிறான் என்று சொன்னால், ராகேல் இடத்திலும் லேயாள் இடத்திலும் சொல்லுகிறான். யாக்கோபினுடைய ஒரு அற்புதமான ஒரு குணத்தை பாருங்கள். இந்த லாபான் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறானே என்று சொல்லி நினைத்து லாபான் நிமித்தமாக தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டு விட்டு போக அவன் நினைக்கவில்லை, கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஆனால் இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருவேளை தங்களுடைய தகப்பனை விட்டு இந்த 2 பெண் பிள்ளைகளும் வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற எண்ணம் யாருக்கு இருந்தது என்று சொன்னால் யாக்கோபுக்கு இருந்தது. ஆகினால யாக்கோபு ஒரு பெரிய ஒரேட்டர் மாதிரி அழகான ஒரு பிரசங்கத்தையே பண்ணுகிறார். ரொம்ப அழகா நீட்டா நிதானமா அவன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உங்க அப்பாவுக்கு நான் என்ற மட்டும் ஊழியம் செஞ்சேன், உங்க அப்பா சம்பளத்தை எனக்கு 10 முறை என்ன செய்தார்? மாற்றி அமைத்தார், எனக்கு எதுவுமே சம்பளமே கொடுக்கல, தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லிவிட்டு, ஒரு தூணுக்கு நான் அபிஷேகம் செய்து நான் பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்க தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்கிற வரைக்கும் யாக்கோபினுடைய வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இட் வாஸ் சோ ப்ரிசைஸ் and it was so clear and it was so brief. அது மட்டும் கிடையாது, it was very powerful. அற்புதமான பவர்ஃபுல்லான வார்த்தைகளை யாரிடத்துல சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிமார்கள் இடத்துல சொல்லுகிறான். காரணம் என்ன? தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகள் பரிவாரம் முழுவதையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட. ஆனால் யார் தடுக்கலா இருப்பா? லாபான் தடுக்கலா இருப்பான். லாபான் விடமாட்டான் என்பது அவனுக்கு தெரியும். இந்த மனைவிமாரனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும் லாபான் உண்மையாகவே ஒரு சத்துரு தானா
என்பதை 14வது வசனத்தை 14ம் 15ம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையோ? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். பாத்தீங்களா, லாபான் இப்பொழுது சத்ரு, நீங்க ஒத்துக்கிறீங்களா? லாபான் என்ன செய்தானாம்? எங்களை விற்று விட்டார், எங்களை அந்நியராய் எண்ணினார், எங்களை விற்றுவிட்டு எங்களுடைய பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப எப்படி வித்திருப்பார் நினைக்கிறீங்க நீங்க? விற்றதுக்கான முறை என்ன? யாரிடத்துல விற்று போட்டார்? உங்களுக்கு அது தெரியணும். ராகேல், லேயாள் 2 பேரையும் யார் விற்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, லாபான் விற்கிறான். யாருக்கு விற்கிறான் என்று சொன்னால் யாக்கோபுக்கு விற்கிறான். யாக்கோபு மணமகனாக தன்னுடைய மனைவிமார்களை திருமணம் செய்யும் பொழுது கிரயம் கொடுத்து, நம்முடைய வார்த்தையில சொல்லணும்னு கேட்டா டவுரி கொடுத்து, பணத்தை கொடுத்து யாரை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் 2 மனைவிகளையும் அவன் மீட்டுக் கொள்ளுகிறான். இப்பொழுது இந்த பணத்தை வாங்கினது யார்? லாபான். இந்த பணம் யாருக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்று சொல்லி கேட்டால் உண்மையாக ராகேலுக்கும் லேயாளுக்கும் கொடுக்க வேண்டிய பணம். திருமணத்தினுடைய முறையை சுருக்கமாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதாகம காலத்தினுடைய திருமணம் என்று சொன்னால், ஒரு மணமகன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மணமகளை திருமணம் செய்வதற்கு அந்த மணமகளுடைய தகப்பனிடத்துல போய் பேச வேண்டும். உன்னுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு விருப்பமாய் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மணமகளுடைய தகப்பன் மணமகனிடத்திலே ஒரு கேள்வி கேட்பார். எத்தனை ஒட்டகங்கள் கொடுப்பாய் என்கிற ஒரு கேள்வியை கேட்பார். அப்பொழுது அந்த மணமகன் 500 ஒட்டகங்கள் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இவர் முடியாது என்று சொல்லிவிடுவார். அவர் மனதிலே ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார். எந்த ஒரு ஆண் மகன் என்னுடைய மகளை திருமணம் செய்வதற்கு 2000 ஒட்டகங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அவனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு யார் இருப்பார் என்று சொன்னால் பெண்ணினுடைய தகப்பன் இருப்பார். அப்ப இவன் போய் கேட்கிறான், 500 ஒட்டகம் கொடுக்கிறேன், முடியாது போப்பா, உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேட்டை ஏத்துவான். 1000 கொடுக்கிறேன், முடியாது. 1500 கொடுக்கிறேன், முடியாது. 2000 கொடுக்கிறேன், ஓ டீல் ஃபினிஷ், ஓகே. இப்போ என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மாப்பிள்ளைட்டு இருந்து 2000 ஒட்டகத்தை வாங்கிட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இப்பொழுது இந்த ஒட்டகங்களை வாங்கினது யாருக்காகன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பெண்ணுக்காக. கொஞ்ச நாள் அந்த ஒட்டகங்களை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய பெண்ணிடத்திலேயே, தன்னுடைய மகளிடத்திலேயே அந்த ஒட்டகங்களை திருப்பி கொடுத்து விட வேண்டும். இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய ஒரு பணம், வாங்கக்கூடிய ஒரு தொகை. இந்த லாபான் என்ன பண்ணினான் என்று சொல்லி கேட்டால், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வாங்கின பணம். செக்யூரிட்டி பர்பஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், இவன் ஒருவேளை என்னுடைய பெண்ணை வைத்து காப்பாற்றாவிட்டால், விட்டு போய்விட்டால், என்னுடைய பெண்ணிற்கான வாழ்க்கைக்கு அவள் என்ன செய்வாள் என்பதற்காக தகப்பன் உத்தரவாதம் எடுத்து பொறுப்பாளியாய் ஒரு பேங்க் போல என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பணத்தை வாங்கி வைத்துக் கொள்கிறான். ஒருவேளை அந்த காலத்துல ஒட்டகங்களாய் இருந்தால், இந்த காலத்துல நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லலாம், என்னுடைய மகளுக்கு யார் 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானோ அந்த பையனுக்கு தான் என்னுடைய பெண்ணை திருமணம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் தீர்மானம் எடுப்பார் என்று சொன்னால், வேதாகம காலத்தின்படி வேதாகம முறைப்படி நடக்க வேண்டிய திருமணம் அப்படித்தான் நடக்கும். அப்புறம் அந்த அம்மா அப்பா வாங்கி 100 பவுன் அவங்க வச்சுக்கூடாது. என்ன பண்ணணும், கொஞ்ச காலம் வச்சு பார்க்கணும். நல்ல மாப்பிள்ளை, நல்ல மருமகன், நல்லா வச்சிருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னா அந்த 100 பவுன் யாரு கொடுத்துடணும்? திரும்ப தன்னுடைய மகளுக்கு கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணார்? லாபான் அந்த பெண் மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். அடே அப்பா, அந்த காலத்திலே வாயில போடுற ஆள் இருந்திருப்பான் போல தெரியுது. இந்த காலத்திலேயும் வாயில போடுற ஆள் இருந்திருக்கான், அந்த காலத்திலே வாயில போடுற ஆள் இருந்திருக்கான். அடுத்தது, எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். ரூட் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. 2 பேருமே கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க, பச்சை கொடி காட்டிட்டாங்க. எங்க அப்பா உனக்கு மட்டும் சத்துரு கிடையாது, எங்க அப்பா எனக்கும் சத்துரு. ஆகையினாலே தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அற்புதமான வார்த்தை. லாபானிடத்திலிருந்து விடுதலை, சத்ருவினிடத்திலிருந்து விடுதலை.
இப்பொழுது உடனே யாக்கோபு எழுந்து என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றினான். அடுத்த வேளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேசிவிட்டால், இனிமேல் 2023 தொடர்ந்து வந்த லாபான் இனிமேல் வரமாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசிவிட்டால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சத்ருவினத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் புதிய ஆண்டிற்குள் நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமாக வேண்டும். என்ன நடந்தது? இந்த லாபானை விட்டுவிட்டு ராத்திரி என்ன செய்கிறான் என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வெளியே வந்துட்டான். ஆனா இந்த லாபானுக்கு தெரியவே தெரியாது. லாபான் என்ன பண்றான்? வந்து பார்க்கறான், ஒருத்தரையும் காணோம். பெரிய ஏமாற்றம், இந்த சத்துருவுக்கு ஏமாற்றம் ஆகிவிட்டது. இப்ப பின்னாலேயே துரத்திட்டு வர்றான். நீ எப்படி விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். நேற்று ராத்திரி ஆண்டவர் உன்னை கடிந்து கொண்டார். யாக்கோபு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். வேதாகமத்திலே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவன் நம்முடைய யெகோவா தேவன். யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த 2023 வருடத்தினுடைய துவக்க நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு லாபான் அல்ல, 2 லாபான் அல்ல, எத்தனையோ லாபான்கள் உங்களை பிடித்து உங்களை துரத்தி கொண்டே வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மட்டும் உங்களோடு இல்லாமல் போயிருந்தால், நிச்சயமாக உங்களை ஆண்டவர் கைவிடாமல் பாதுகாத்தபடியினால், நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த 2023 2024 பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 2 பேரும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். இது ஒரு கற்குவியலை எடுத்து நிறுத்துகிறார்கள். யாக்கோபு அந்த கற்குவியலை அவர்கள் அங்கே கவனன்ட் மீல் சாப்பிடுகிறார்கள். 46வது வசனத்திலே லாபான் ஒரு பெயர் வைக்கிறான், ஜகர் சகதூதா என்று பெயரிடுகிறான். யாக்கோபு ஒரு பெயர் வைக்கிறான், கலையத் என்று பெயர் வைக்கிறான். நீங்க லாபானுடைய மென்டாலிட்டி வேற, லாபானுடைய எண்ணங்கள் வேற, லாபானுடைய சிந்தனைகள் வேற, லாபானுடைய கடவுள்கள் வேற. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. லாபான் ஒரு நாளும் யாக்கோபிற்கு இணையாக முடியாது. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஏன் லாபான் ஒரு பெயரை வைக்கிறான், ஏன் யாக்கோபு ஒரு பெயரை வைக்கிறான் என்பதை நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இப்பொழுது லாபான் சொல்லுகிறான், பாருங்கள், இதை கடந்து நானும் வரமாட்டேன், நீயும் வரமாட்ட, ஆகையினால கர்த்தர் சாட்சி என்று சொல்லுகிறான். அடுத்தது இந்த விஷயத்தை நீங்க உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். 53வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். இது சொன்னது யார்? லாபான். லாபான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்கிறான் இந்த லாபான். ஆபிரகாமின் தேவன் யார் என்று நமக்கு தெரியும், அவர் யெகோவா தேவன். நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், நாகோரின் தேவன் என்று சொல்லி இந்த லாபான் சொல்லுகிறானே, நாகோரின் தேவன் என்பவன் யார்? அவன் சத்துரு, அவன் பிசாசு. நாகோரின் தேவன் இவன் வழிபடுகிற தேவனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல தெய்வ வணக்கங்களை உடையவன் இந்த லாபான். லாபான் இடத்திலே குட்டி பிசாசு என்று நம்ம சொல்றோம்ல, அந்த குட்டி பிசாசு, அதுக்கு ஃபேமிலி காட் என்று பெயர். அதற்கு என்ன தெரியுமா பெயர்? டெராஃபீம். டெராஃபீம் என்கிற குட்டி பிசாசு. இவன் என்ன செய்வான் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த பண்டைய கால சீரியாவுடைய வழக்கப்படி இந்த ஃபேமிலி காட் என்கிறதான இந்த டெராஃபீமை இவன் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுடைய மகனுக்கு அந்த கடவுளை அவன் கொடுத்து விட்டு தான் சாக வேண்டும்.
இந்த கடவுளை தான் யார் எடுத்துட்டு வந்துட்டான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ராகேல் தூக்கிட்டு வந்துட்டா. இப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளான் வச்சிருக்காரு. என்ன பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ராகேல் தூக்கி கொண்டு வந்த இந்த கடவுள் என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், கர்வாலி மரத்தின் கீழே அவைகள் அனைத்தும் புதைக்கப்படுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். எந்த அதிகாரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்? ஆதியாகமம் 35 அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ராகேல் எடுத்துக்கொண்டு வந்தாள் அந்த டெராஃபிம் என்கிறதான அந்த குட்டி பிசாசு, ஃபேமிலி காடே உனக்கு கிடையாதுப்பா, இனிமேல் எந்த பிசாசும் கிடையாது என்று சொல்லி பிசாசை எடுத்து கொண்டு வந்துட்டா இவ. இப்ப என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், கர்வாலி மரத்தின் கீழே ராகேலும் தன்னுடைய கையில் வைத்திருந்ததான் அந்த டெராஃபிமை கொடுக்கிறாள். அங்கே அது புதைக்கப்படுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். திஸ் வாஸ் a definite plan of God. அது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமின் தேவன், நாகோரின் தேவன், அவர்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான் இந்த லாபான். இந்த லாபானுடைய அறிக்கையை இவன் கேட்டவுடனே யாக்கோபிற்கு அவனும் ஏதாவது ஒன்றின் மேல அவன் ஆணையிட வேண்டும், ஏதாவது ஒன்றின் மேல அவன் உடன்படிக்கை செய்ய வேண்டும். இப்ப இதை வந்து டிஃபெண்ட் பண்ணணுமே, இதை வந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மடங்கடிக்க வேண்டும். இந்த நாகோரின் தேவன் என்கிறதான இந்த பொல்லாத பிசாசு சத்துரு, லாபான் சொல்லுகிறதான இந்த சத்துருவினுடைய வார்த்தைகளை இவன் மேற்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். இவனுடைய பிரயாணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பிரயாணம் கிளம்பியாச்சு, மனைவிமார்களை கூட்டியாச்சு, பிள்ளைகளை கூட்டியாச்சு, ஒட்டகங்களை எடுத்தாச்சு, பிரயாணம் பாதி வழியில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பரம எருசலேமை நோக்கி நாம் பண்ணுகிறதான அந்த பிரயாணத்தினுடைய பாதி வழியிலே லாபான் போன்ற சத்துரு இடைமறித்து நின்று கொண்டிருக்கிறான். இந்த இடைமறித்த சத்துரு வந்து சொல்லுகிறான், நாகோரின் தேவன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யாக்கோபு என்ன செய்தார் என்பதை கவனிங்கள். அப்பொழுது யாக்கோபு, நன்றாக கவனிச்சீங்கன்னா பார்க்கலாம், இவன் சொல்லுகிறான், ஆபிரகாமின் தேவன், நாகோரின் தேவன் நமக்கு நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ சொல்ற நாகோரின் தேவனும் கிடையாது, பிதாக்களின் தேவனும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன் கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். வாட் இஸ் த வேர்ட்? ஹீப்ரு வேர்ட் பஹாட் இட்ஸ்காக். பஹாட் இட்ஸ்காக். இந்த வார்த்தையை நீங்க எங்க ரிலேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பஹாட் இட்ஸ்காக் என்கிறதான வார்த்தையை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஏன் இவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆதி ஆகமத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிறார். நடந்த சம்பவம் என்ன? கட்டைகளை எடுத்து அடுக்கியாகிவிட்டது. கட்டைகளின் மேலே ஈசாக்கையும் கிடத்தி ஈசாக்கை கட்டியாகிவிட்டது. இப்பொழுது கத்தியை எடுத்து ஈசாக்கை கொல்ல வேண்டிய தருணம். அந்த ஈசாக்கு நான் யாருக்கு பலியாக போகிறேன் என்கிற எண்ணம் அவருக்கு உள்ளே இருந்தது என்று சொன்னால், யெகோவா தேவனுக்கு நான் பலியாக போகிறேன் என்கிற எண்ணம் இருந்தது அல்லவா? அந்த எண்ணம் அவனுக்கு எதை கொடுத்தது என்று சொன்னால், ஒரு பெரிய பயத்தை கொடுத்ததா இருக்கிறது. நீங்க பயப்பட மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கட்டைகளை எடுத்து கிடத்தி, கட்டைகளின் மேலே உங்களையும் கிடத்தி, கத்தியை ஓங்கி கொல்ல போகிற சமயத்தில் இருக்கிற அந்த பயம் இருக்குது பாருங்க. That's what it is called பஹாட் இட்ஸ்காக். அப்ப அந்த பயம் அவனுக்கு இருந்த பொழுது அந்த பயம் என்னவாக மாறினது என்று கேட்டால், பயம் பக்தியாக மாறினது. இந்த பயம் எப்பொழுது பக்தியாக மாறினது என்று சொன்னால், நான் மரிக்க வேண்டிய இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது என்று சொன்ன உடனே மரிக்க வேண்டும் என்ற பொழுது பயமாய் இருந்த ஈசாக்கிற்கு, நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இன்னொருவர் மரிக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட பொழுது அந்த பயம் அவருக்கு பக்தியாக மாறினது. அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் நான் ஆணையிட்டு நான் இன்றைக்கு வாக்குறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் உடன்படிக்கை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரயாணம் பண்ணி கிளம்பி வருகிறார். 2023 முழுவதும் உங்களை தொடர்ந்து வந்த இந்த லாபான்
நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், இந்த லாபான் இனி வரப்போவது கிடையாது. 2023 கூட இந்த சத்துரு நின்று விட்டான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் இன்றைக்கு நீங்கள் ஆணை எடுத்து உடன்படிக்கை செய்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய பிரயாணத்தில் தொடர்ந்து வந்த அந்த லாபான், 2023 முழுவதும் தொடர்ந்து வந்த லாபான், அவன் திரும்பி போகிறான். He is not going to follow you. அவன் உங்களை இனிமேல் தொடர்ந்து வரப்போவது இல்லை. 2024க்குள்ளாக பிரவேசிக்கிற உங்களோடு கூட கர்த்தர் கூடவே இருந்து உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில தேவன் என்னோடு கூட வரப்போகிறார். யார் நம்மோடு கூட வருவது? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் நம்மோடு கூட வரப்போகிறார். ஆதியாகமம் 31 அதிகாரம் 55வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசியுங்கள். அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். பின்பு லாபான் புறப்பட்டு, சத்துரு புறப்பட்டு தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டான். இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது யார் என்று சொன்னால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பாருங்கள். யாக்கோபு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறான். யாக்கோபினுடைய இந்த பிரயாணத்திலே லாபான் என்கிறதான அந்த சத்துருவை கர்த்தர் திரும்பி போக பண்ணுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே யாக்கோபு என்கிறதான இந்த மனிதனோடு கூட கர்த்தர் கூடவே இருக்கிறார். சத்துரு தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டம் வந்த பொழுது இவன் போராட வேண்டி இருந்தது. யாருக்கு விரோதமாய் போராட வேண்டியது இருந்தது என்று சொன்னால், பல தெய்வங்களை வணங்குகிறதான இந்த லாபானுக்கு விரோதமாய் இவன் போராட வேண்டி இருந்தது. இவனுடைய அறிக்கை என்ன? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மட்டும் என்னோடு இராமல் போயிருந்தால் நீ என்னை முடிச்சு கட்டியிருப்ப. எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீர்கள்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மட்டும் 2023 நம்மோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று சொல்லி. யாக்கோபே, உன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு லாபான் எத்தனம் பார்த்தான். லாபான் என்கிற சத்ரு உன்னுடைய வாழ்க்கையை முடித்து கட்டுவதற்கு அவர் தீர்மானம் போட்டிருந்தான். உன்னை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமாயிருந்தது. உன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை அவன் புரிந்திருந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை, இந்த லாபான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவனை விட்டு நான் உன்னை உன்னுடைய இனத்தாருடைய தேசத்திற்கு திரும்பி போக பண்ணுகிறேன். யாக்கோபு யாரை கட்டியாய் பிடித்திருந்தான்? ஆபிரகாமின் தேவனையும் தன்னுடைய தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவரையும் அவன் கெட்டியாய் பிடித்திருந்தான். இந்த ஒரே ஒரு இடத்துல தாங்க ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது ஈசாக்கின் தேவன் என்று சொல்லாமல் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவனுடைய தன்மை என்ன? ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்திலே ஈசாக்கிற்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான். இப்பொழுது 32 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்திக்கிறார்கள். உங்களை தேவதூதர்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். 2024 ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்பொழுது யாக்கோபு அவர்களை கண்ட பொழுது என்ன சொல்லுகிறான்? இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்க போகிறது. இந்த 10 நிமிஷத்துல கர்த்தர் உங்களை லாபானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி, சத்ருவினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி 2023 அவன் என்ன செய்ய போகிறான் என்று சொன்னால், சத்ரு உங்களை பின்தொடர்ந்து வரப்போவதில்லை. அவன் திரும்பி போக போகிறான். நீங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்ய போகிறீர்கள். அந்த பிரயாணத்திலே புதிய வருஷத்திலே தேவ தூதர்கள் உங்களை சந்திப்பார்கள். தேவ தூதர்களை சந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு வந்து விட போகிறார் என்று சொன்னால், மக்னாயீம் என்கிறதான இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட போகிறார். 2024 நீங்கள் கால் வைக்கும் பூமி, நீங்கள் கால் வைக்க போகும் வருஷம் மக்னாயீம் என்கிறதான வருஷத்துல நீங்கள் கால் வைக்க போகிறீர்கள்.
இது தேவனுடைய சேனை. தேவனுடைய சேனை உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட போகிறீர்கள்? லாபானுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன? இதுவரை உங்களை நடத்தி வந்தவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறீர்களா? தேவனுடைய சேனை உங்களோடு கூட பிரயாணம் பண்ணி வரப்போகிறது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தேவ தூதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். எப்ப தேவதூதனை சந்திச்சா? பெத்தேலிலே. தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 20 வருடங்கள் அவன் ஆபிரகாமின் தேவனையும் தன்னுடைய தகப்பனாக ஈசாக்கின் தேவனையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டான். சத்துரு போராடினான், சத்துரு மேற்கொள்ள பார்த்தான். சங்கீதத்தில் நாம் வாசித்தோமே, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு எங்களை மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். நீங்கள் ஆண்டவரை போற்றுகிறதற்கான அற்புதமான வேளை வந்துவிட்டது. எங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட போகிறார்? மக்னாயிம். மக்னாயிம் என்பது என்ன? தேவனுடைய சேனை. தேவனுடைய சேனை, தேவ சேனை உங்களோடு 2024 வரப்போகிறது என்கிறதான இந்த கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீர்கள்? இந்த தேவ சேனை உங்களோடு வரத்தான் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சேனை உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது எந்த பிசாசு உங்களை, எந்த சத்துரு உங்களை விட்டு வந்தானோ அந்த சத்துருவும் கூட உங்களுக்கு சமாதானமாகி விடுவான். யார் அந்த சத்துரு? ஏசா. ஏசாவினால் எந்த தீங்கு வந்தது? ஏதாவது தீங்கு வந்தது யாக்கோபுக்கு? வரவே இல்லை. கர்த்தர் கூடவே இருந்தார் யாக்கோபோடு கூட. லாபானும் இல்லை, இனி ஏசாவும் இல்லை. தேவனுடைய சேனை உங்களோடு கூட இருக்க போகிறது. மக்னாயிம் இருக்கிறாராக நீங்கள் வரப்போகிறீர்கள். இதுவரை தொடர்ந்து வந்த சத்துரு இனிமேல் வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் 2024க்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் வாயை திறந்து என்ன அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். நாகோரின் தேவன் இல்லை. அந்த நாகோரின் தேவன் விக்கிரகம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவருடைய பேர் என்ன என்று கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து, யெஷுவா மஷியாக். அவர் எனக்காக என்ன செய்தார்? நான் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் எனக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையிலே ஆட்டுக்குட்டியானவராக எனக்காக மரித்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பிடித்துக் கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கு நான் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு புதிய வருடத்தை மக்னாயிமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் கலங்கிவிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நடுக்கம் இனிமேல் வரவே கூடாது. இதுவரை நீங்கள் பலவீனத்தோடு இருந்தீங்களா? இல்ல, இனிமேல் நான் பலவான். இனிமேல் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்து விட்டார். 1 வருடமா 2 வருடமா 20 வருடமா இருந்த லாபானை கர்த்தரால் திருப்பி எழுப்ப முடியும் என்று சொன்னார். இந்த வருடம் முழுவதும் உங்களை துரத்தி வந்த பிரச்சனைகளை திருப்பி எழுப்புவதற்கு ஆண்டவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில திருப்பி அனுப்புங்க ஆண்டவரே. அவனை இனிமேல், என்னை இனிமேல் அவன் பின்தொடர்ந்து வரக்கூடாது. லாபான் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது. அவன் திரும்பி போகட்டும். போகட்டும் சொல்லுங்க. போ லாபானே, திரும்பி போ. என்னை பின்தொடர்ந்து வராதே. சொல்லுங்க வாயை திறந்து. போ லாபானே போ. நான் போக வேண்டியது மக்னாயிம். தேவனுடைய சேனை என்னோடு கூட வரப்போகிறது. 2024 லாபான் உங்களை பின்தொடர்ந்து வர மாட்டான் என்பதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். எழும்பி நிற்போமா தேவனுடைய பிரசன்னத்திலே. இன்னும் 5 நிமிடம் தான். புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாய்களை திறந்து அறிக்கை செய்வதற்கு ஏராளமான வார்த்தைகள், வசனங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை இந்த வருடத்தில் என்னை குணமாக்கினார். ஆகையினால கர்த்தரை நோக்கி நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நோக்கி புலம்பினேன். அவருடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஆகையினால கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு போ, திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே லாபான்
தொடர்ந்து திரும்ப பிரயாணத்திலே இடையூறு செய்ய பார்த்தான். கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, லாபான் திரும்பி போய் விடுவான். உங்களுடைய வாழ்க்கையில 2023 லாபான் ரிட்டர்ன் ஆகிறானுங்க. பாருங்க, அதை தரிசன கண்களில பாருங்க. லாபான் ரிட்டர்ன் ஆகிறது தரிசன கண்களிலே பாருங்கள். நீங்கள் மட்டும்தான் போக போகிறீர்கள். 2024க்குள்ளாக லாபான் வரப்போவது இல்லை. மக்னாயிமுக்கு நேராய் வரப்போகிறீர்கள். சேனைகளுக்கு நேராய் வரப்போகிறீர்கள். தேவனுடைய சேனைகளுக்கு நேராய் வரப்போகிறீர்கள். ஹalleluya. ஜெபிப்போம். பிரதர் ஹென்றி டேனியல் அவர்கள் ஜெபிப்பார்கள். மக்னாயிமுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டபடினால ஜெபிப்பார்கள். மக்னாயிம் பிரதர் ஹென்றி டேனியல். தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, நன்றிங்கப்பா. எனக்காக சிலுவையில பலியானீங்களே, நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவுனால, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாங்க பிரவேசித்திருக்கிறோம். நன்றிங்கப்பா, 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 நன்றிங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. நன்றி, 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 நன்றிங்கப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், இயேசு கிறிஸ்துவாக எனக்காக கல்வாரி சிலுவையில, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில, எங்க ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட விதத்துல கல்வாரி சிலுவையில பலியானீங்களேப்பா. எங்க மேல எவ்வளவு அன்புங்கப்பா. நன்றிங்கப்பா. அந்த அன்பு நினைக்கிறோம்ப்பா, இந்த அன்பு நினைக்கிறோம்ப்பா. நன்றிங்கப்பா, 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 நன்றிங்கப்பா. இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணித்துளியும் உங்க சமூகத்துல செலவிடுகின்ற மணித்துளிகளாக உண்மையே நினைத்து கொண்டிருக்கிற ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், அவரையே நினைக்கிற நினைப்பு, அவரையே நினைச்சு கொண்டிருக்கிற நினைப்பு எங்களுக்கு எப்பவும் இருக்கட்டும்ப்பா. உங்களுடைய வேதத்தை நாங்க தியானிக்க இந்த ஆண்டுல அதிக நேரம் செலவிட, உம்மை துதிக்க அதிக நேரம் செலவிட, உம்மை நோக்கி ஜெபிக்க அதிக நேரம் செலவிட இந்த ஆண்டு நாங்க தீர்மானிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவித கிருபைகளையும் பாராட்டுங்க. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள். வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்டி எங்களுக்கு தர்றதுக்காக நன்றி, 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 நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டுகிற தெய்வம், எங்களுக்கு கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டி நன்மையினால் எங்க வாயை திருப்தியாக்கி, எங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணன அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிற தெய்வம், எங்களை திருப்தியாக்குறதுக்காக நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சேனை எங்களை சந்திக்கிற வாழ்க்கையாக எங்க வாழ்க்கை அமைய கிருபை பாராட்டுங்க. அன்று தேவனுடைய சேனை மகனாயும் என்று பெயரிட்டது போல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மகனாயும் அமையணும். ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை சந்திக்கணும் அப்பா. நீங்க எங்களோட இடைப்படணும் அப்பா. நீங்க எங்க ஆண்டவரே உம்மோடு செலவிடுகின்ற மணித்துளிகள், உம்மோடு செலவிடுகின்ற நேரங்கள் எங்க நேரங்களை அமையட்டும். உலகத்துக்கு நேரம் குறைவாகட்டும், உம்மோடு நேரம் செலவிடுகிறது அதிகமாகட்டும். என் கிருபை செய்யுங்கப்பா. கிருபையுள்ள ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வரக்கூடிய ஆண்டுல மகனாயும் நாங்க சந்திக்கிற ஒரு மகிமையான அனுபவத்தை எங்களுக்கு நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி, நன்றி, நன்றிங்கப்பா. கிருபையுள்ள ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இனிய 2024 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கைகளை தட்டுவோமா? Praise the Lord, 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 praise the Lord. இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னா தேவ தூதர்களை சந்திக்கிற மக்னாயிமுக்கு வந்து விட்டீர்கள். ஆமென். இனி லாபான் உங்களை பின்தொடர்ந்து வர மாட்டான். அவன் ரிட்டர்ன் போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வஞ்சித்த லாபான், தொந்தரவு கொடுத்த லாபான், ஏமாற்ற லாபான் இல்லையா, சம்பளத்தை மாற்றி அமைத்து சம்பளம் கொடுக்காத லாபான் ரிட்டர்ன் பேக். ஆமென்.
Now you have entered into 2024 and you are meeting the angels. Amen. மக்னாயும் தேவ சேனையோடு இருக்கிறீர்கள். Amen. இன்னொரு முறை சந்தோஷமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.